ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஷெவர்லெட்டோட க்ரூஸ் இருக்கு. அதோட ஃபுல் டீடைல்டு யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நபீஸ் இருக்காங்க. ஹாய் நபீஸ். இந்த கார் வந்து எப்போ வாங்குனீங்க? நம்ம எடுத்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். செகண்ட்ல எடுத்தது தான். ஓகே. வாங்கும்போது என்ன பிரைஸ் இருந்துச்சு? பிரைஸ் எடுக்கும்போது 5.30க்கு எடுத்தேன். சரி சரி சரி. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு 3 to 4 லேக் கிட்ட அப்கிரேட் பண்ணிருக்கு. ஓ சரி. வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இதை எங்கெங்கெல்லாம் லாங் டிரைவ் எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க? லாங் டிரைவ்னு பார்த்தா ஊட்டி, மசினகுடி, அப்படியே பண்டிப்பூர், ஒரு 3 ஸ்டேட் கிட்ட கவர் பண்ணிருக்கு. நிறைய லாங் டிரைவ் போயிருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்போ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நார்மலாக கமர்ஷியல் காரில் பார்த்தோம்னா இருக்காது, கிடைக்காது. இதோட பிக்கப் வந்து எந்த வண்டியிலுமே இப்போதைக்கு கிடையாது. போயிட்டா ஹை செக்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரீமியம் காருக்கு போயிட்டா மட்டும் தான் அந்த ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. 2.0 லிட்டர் இன்ஜின் அது. ஆமாம், ஹார்ஸ் பவர் 165 ஹார்ஸ் பவர் தான். இப்போ நான் வந்து இன்னமும் பெர்ஃபார்மன்ஸ் தேவைங்கிறதுக்காக ஏர் ஃபில்டர் எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. ஆமாம், பிஎம்சி ஏர் ஃபில்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். க்ரூஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2009 லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வண்டி நம்ம 2013 மாடலு இருந்தாலுமே அந்த 2009-10 அப்போவே அந்த க்ரூஸ் கண்ட்ரோலு, சன்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டாங்க. வேற வந்து இப்போ வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அடிஷ்னலா என்னென்னலாம் சேர்த்து பண்ணிருக்கீங்க? அடிஷ்னலாக பார்த்தா இப்போ எனக்கு வந்து ஒரு எம் ஸ்போர்ட் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக பேட்மேன் மிரர் போட்டு, பின்னாடி ஸ்பாய்லர் போட்டு, அலாய் போட்டு, அப்புறம் வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு, அப்புறம் இந்த இதெல்லாம் ப்ரீமியமா இருக்கிறதுக்காக இந்த குரோம் பீடிங் போட்டிருக்கு. ஆமாம், மெர்சிடிஸ் இதுக்கெல்லாம் மெர்சிடிஸ்க்கு வரும். எக்ஸாஸ்ட் டிப்பு போட்டிருக்கு. 360 கேமராவும் போட்டுக்கிறோமோ. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிட்டு, பம்பர் கிட்டு போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ணது. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிட்டு வந்து நம்ம கேரளா கொல்லம்லேருந்து அது இங்கே ராம்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே லோக்கலாக ஃபிட் பண்ணது எல்லாமே. எப்படி ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேரளா, கொல்லம் அதெல்லாம் கேட்குறீங்க, எப்படி அந்த கடையை அந்த ஷாப்புன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம நல்லா பார்க்குறது தானே, அதில் பார்க்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது இவங்க வந்து ஃபைபர் கிட் இது மோல்ட் பண்ணி இந்த வண்டிக்கு பர்டிகுலர் ஒவ்வொரு வண்டிக்கு செப்பரேட்டாக மோல்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஃபைபர் கிட் தான். இது டேமேஜ் ஆனாலுமே இதை நம்ம ஹீட் பண்ணி அதை சரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தா போனேன் அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அவங்க பண்ணி தந்த ஒர்க்கு, அவங்களுக்கு வந்து பொருள் எல்லாமே? இப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட நம்ம டேரெக்டாக பண்ணல, அவங்களோட அந்த ஸ்பேர்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம். இங்கே நம்ம ஒர்க் ஷாப்பில் லோக்கல்லாம் பார்த்தது. பெயிண்ட்டுமே வந்து இப்போ நம்ம நாட்டோ கிரே பண்ணியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வண்டி ரெட் கலரு, நம்ம நாட்டோ கிரே பண்ணிருக்கு. இந்த இது வந்து எப்படி எந்த வண்டிக்கு வரும்னா ஹையர் எண்டான வண்டி, ப்ரீமியம் காரு அந்த மாதிரி இதுக்கு வரும். ஆடி இந்த A6லாம் இப்போ லான்ச் பண்ணிடலாம், அந்த இதுதான் வருது. அதில் தான் இந்த மாதிரி கலர்ஸ் வரும். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பூட் ஸ்பேஸ் நார்மலாக செடானில் என்ன ஸ்பேஸோ அதுதான். இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 4% தான். எக்ஸ்ட்ரா ஒரு பெர்சன் ஆட் பண்ணா கூட ரொம்ப ஒரு கீழே தட்டுற அளவுக்கு தான் இருக்கும். ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது ரொம்ப லோ. ஆமாம், இப்போ நான் எக்ஸ்ட்ரா வேறு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிட்ட போட்டிருக்கேன், ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பில்ட் குவாலிட்டி தான். வண்டியோட இந்த குவாலிட்டி இப்போ வர வண்டியில் எந்த வண்டியிலுமே இருக்காது. இந்த வண்டி இனிமேல் கிடைக்கவும் போகிறது கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு எடுத்த வண்டி தான் இது எனக்கு. ஆமாம், இந்த வண்டியோட வெயிட்டை உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 2 டன் நெருக்கிடும் உங்களுக்கு. ஷெவர்லெட் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் எங்கே சர்வீஸ் பண்ணுறீங்க? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் என்ன வருது? சர்வீஸ் பார்த்தா நம்ம லோக்கலில் ஜஸ்ட் ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ்லாம் நம்ம லோக்கலே பார்த்துடுறது. கொஞ்சம் மேஜர் சர்வீஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடாக அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது தான் மதுரை, கோயம்புத்தூர். இப்போ கூட லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் ஷெவர்லெட்டில் தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஷெவர்லெட் வந்து ஆக்சுவலாக கம்பெனி ஷோரூம் வந்து ஷட் டவுன் ஆகிட்டாலும் சர்வீஸ்லாம் அங்கங்கே இருக்குது. ஷெவர்லெட் அந்த ஆதார் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்குது கோயம்புத்தூரில். அப்புறம் நியர் நம்ம புதுக்கோட்டை அங்கே இருக்குது. இந்த மாதிரி எந்த அளவில் காஸ்ட்டு? இப்போ நான் வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் ஜென்ரலாக விட்டாலுமே ஒரு 10,000 அந்த மாதிரி வந்துடும். மற்றபடி இந்த ஸ்பேர்ஸ்லாம் மாத்திரம் இருந்தால் உடனே கிடைக்காது, எல்லாமே வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஆமாம், அதை வச்சு ஒரு 1 வீக்காச்சும் ஆயிரும். நம்ம எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட் எதுவுமே போடலை. அதாவது மெக்கானிக் ரிலேட்டடாக உள்ள ஸ்பேர் எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடலை. யூஸர் எதுவும் போட மாட்டோம். டிரான்ஸ்மிஷன் வந்து அந்த கியர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த செவர்லெட்லேயே விட்டு பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும்னு சொல்லிட்டு செவர்லெட்லேயே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எல்லாமே பக்காவாக பார்த்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட பில்லே கிட்டத்தட்ட 1 lakh சம்திங் கிட்ட வந்துருச்சு. இதோட மைலேஜ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? மைலேஜ்னு பார்த்தா ஒரு 14 to 16 அந்த ரேஞ்சு கிடைக்கும். 100லேயே மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், இப்போ 80ல் போனால் கூட 5th கியர் தான். 100 போயிட்டா தான் அந்த டாப் அண்ட் கியர் அந்த 6th கியர் மாறும். 6th கியர் மாறினா தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 15 to ஒரு 16 அந்த சம்திங் கிட்ட. இதே நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஒரு 18, 19, 20 கூட நம்ம நெருங்கி எடுக்கலாம். மேனுவல் இதோட ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் பிக்கப்ல. நெகட்டிவானா என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ்னு பார்த்தா எனக்கு அந்த பிரேக்கிங்ல மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதாவது எப்படின்னா மேனுஃபேக்சரிங்லேயே அது டிஃபால்ட்டானது தான். அது ஃப்ரண்ட்டு
கேலிபர் அதிகமாக கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரண்ட் கேலிபர் வந்து கொஞ்சம் ஜாம் ஆகும். இப்போ நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காது 32,000 கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கணுமோ. ஓஜியே போட்டிருக்கு டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணி. இப்போ அலாயெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த இது அந்த ஃப்ளவர் டைப்பில் உள்ளதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வியூவில் பார்க்கும்போது அந்த கட்டிங் மட்டும் அந்த ஃப்ளவர் கட்டிங் மட்டும் தெரியும். மற்ற எல்லாமே பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கும். அந்த சென்டரில் உள்ள கட்டிங் ஒரு 4 பீஸ் மட்டும் ஃப்ளவர் டைப்பில் வரும். அது மட்டும் தனியாக தெரியும். சர்க்குலருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அலாய் அந்த இது தெரியாது. உள்ள அந்த டிஸ்க் ரோட்டார் தான் நல்லா அந்த லுக்காக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு. டைலைட்டை பார்க்க போகும்போது ஓஜியில் இந்த மாதிரி எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. இது எதுவும் நீங்கள் டைலைட் மாற்றிருக்கீங்களா? டைலைட் நம்ம ஆஃப்டர் மைட் தான் போட்டிருக்கு. இப்போ இது டைலைட் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் ஓல்டு மாடல் 5 சீரிஸ் 3 சீரிஸ்லாம் இப்படி தான் டைலைட் வரும். காஸ்ட்லாம் என்ன வருது? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 கிட்ட வரும். ஓகே. ஆக்சுவலாக இது அதே மாதிரி ஃப்ரெண்டில் போட்டிருக்க ப்ரொஜெக்டருமே இது 70,000 கிட்ட வரும். இன்டீரியரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? இன்டீரியரில் பார்த்துட்டா ஃபர்ஸ்ட் ஓனரே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்பியன் லைட்டு, சிஸ்டம் மாற்றிருக்கு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் டைமண்ட் 2K தான் போட்டிருக்கேன். ஓகே. ஆமாம், அதே கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிட்ட வந்துடும். சீட்டு வந்து நார்மலாக நம்ம வண்டி எடுக்கும் போது பக்கெட் சீட் தான் போட்டிருந்தது. இப்போ இந்த வண்டியோட உள்ள ஸ்பேஸ் அப்படின்னா உள்ள உட்கார்றதுக்குலாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஸ்பேஸ் ஃப்ரண்ட் மட்டும் தான் கம்ஃபர்டபுள், பேக்கு சுத்தமாக கிடையாது. ஆமாம், லெக் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக உட்காரவே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைஸை போட்டு இருக்காது, ரொம்ப கம்மி. இப்போ நான் இப்போ ஏன் கம்ஃபர்டபுளுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டை பேக்கு அதெல்லாம் சுத்தமாக யாருமே உட்கார முடியாது. சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் தான். எல்லாத்துக்குமே தயாராக இருந்தால் அந்த வண்டி எடுக்கணும். ஆமாம், அதே மாதிரி இது வந்து ஒரு டிரைவர் கம்ஃபர்டபுள் தான். இது ஃபேமிலி பர்சனுக்கு செட் ஆகாது. செக்மெண்ட் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக உள்ள அந்த இதுக்கு எடுக்கிறோம்ல நார்மல் செக்மெண்ட்டில், அந்த இதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இதோட கணக்கே வேறு. நான் வச்சிருக்கேன் i20 வச்சிருக்கேன், ஏதோ வச்சிருக்கேன். ஆனால் நமக்கு அதான் இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கொஞ்சம் காம்பேக்டாக ஹேட்ச்பேக்காக இருக்கனால அதே எடுத்துகிட்டு போயிடுறது. இப்போ அது அதிகமாக இது யூசேஜ் கிடையாது. இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதால ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கிறதுக்கு டைமிங் கிடையாது. இப்போ இதை கொடுக்குற கண்டிஷனில் இப்போ நான் வச்சிருக்கிறேன். இப்போ இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. லைக் பண்ணி தான் இந்த வண்டி எடுக்கவும் செஞ்சேன். ஏன்னா இந்த வண்டியோடைய குவாலிட்டிலையும் சரி, இல்லை சோர்ஸ்லையும் சரி, பிக்கப்லையும் சரி, எதுலையுமே அடிச்சிக்க முடியாது. எனக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் அப்படி வச்சுக்கிறதா அதை ஒன்றும் தெளிவாக பார்த்துக்கிறோம். நம்ம வந்து வேலை போயிட்டு இருக்கிறதுனால அந்த வண்டி கூட யூஸ் பண்ணால் போட கூட கிடக்கும். இது வந்து அப்படி போட்டுற முடியாது. இந்த வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எடுக்கிற ஆட்களுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு தான் இது. அவங்களுக்கு வந்து ரெடி டு டிரைவ் தான். எதுவுமே செலவு கிடையாது. ஆக்சுவலாக ₹1 கூட செலவு கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. லாஸ்ட் டைம் கூட 1 lakh கிட்ட பில் இருக்குது, சர்வீஸ் பண்ண பில்லு கூட. ஆமாம், யாருக்கு தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷெவர்லெட் க்ரூஸை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நபீஸ் நமக்காக சொல்லியிருக்காங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.